படம் ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கு. காதல் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வேற வேற டைமென்ஷன்ல சொல்லியிருக்காங்க. 3 பேருடைய காதல். சாங் ஒரு 3 சாங் நல்லா இருக்கு. ரிப்பீட்டடா கேட்டா நல்லா இருக்கும். ஆமா, ஃபைட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டான்ஸ் நல்லா இருக்கு. அந்த காலேஜ் சாங், ஓப்பனிங் காலேஜ் சாங் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். செகண்ட் ஹீரோ நம்ம மாப்பிள்ள தான், அதனால ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. அதான் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. லாஸ்ட்ல செம்மையா கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. வேற ஹீரோயினி சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் நல்லா இருக்குங்க. கேமரால நான் இது வரைக்கும் பேட்டி கொடுத்தது இல்லை. மூவி ஓகே தான் சார், ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. இது என் ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாரு. அவர் மூலியமா தான் இங்கே வந்து படத்தை பார்க்க வந்தேன். மூவிஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி என்னை தான் ரெஃபர் பண்ணியிருந்தாரு. படம் நல்லா இருக்குன்னாரு. சார் ஜஸ்ட் என்ன ப்ரொஃபஷன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் ஓகே, படம் ஓகே தான் சார், சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சரி, என் ஃப்ரெண்டோட அவனும் இந்த படத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கான் போல. ஓகே சார், மோஸ்ட்லி லவர்ஸும் ஃபேமிலிஸும் மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட்ல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. படம் ஓகே சார், சூப்பர் தான், பரவாயில்ல. 9 AM to 9 PM வேலண்டைன்ஸ் டே படம் ரொம்ப நல்லா இருக்கு. அபிநயா ஜெசி ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட். அண்ட் ஹீரோவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டோரி ஆல்சோ ஒரு லவ் சப்ஜெக்ட் ஸ்டோரி. ஸோ காமெடி கொஞ்சம் பரவாயில்ல, ஓகேவா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சமே கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். லவ் சீக்வென்ஸ் வந்து மாற்றி மாற்றி 2-3 ஹீரோயினுக்கு வருது. பட் இன்னுமே கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இது எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம். லவ்வர்ஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபேமிலியாகவே வந்து பார்க்கலாம். பட் இந்த காலகட்டத்தில் ஸோ இப்படி ஒரு லவ் இப்படி பண்ணலாம், ஸோ இந்த அளவுக்கு ஒரு லாயலா டெடிகேட்டிவா இருக்கணும் அப்படின்றது வந்து ஹைலைட்டடா. ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் சைடு ஆக்டர்ஸ் பண்ணதும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ப்ரோ அருமையா இருக்கு. 9 AM to 9 PM அப்படின்னு சொல்லிட்டு, சாரி 9 AM to 9 AM தானே, என்னது அதான் கேட்டதா சொன்னேன். 9 AM to 9 PM. ஸோ என் ஃப்ரெண்டு ஜெஸி நடிச்சிருக்காங்க. அவங்க நடிச்சாலும் மட்டும் நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கதைகளும் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒரு வேளை வந்து சண்டை காட்சிகள் நல்லா அருமையாக இருக்குது. அது முக்கியமாக மியூசிக்கும் அருமையாக இருக்குது. படம் நல்லா சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஓரளவுக்கு நல்லா ரீசனபிளான ஒரு ஸ்டோரி தான். கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லா லவர்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அடல்ட்டாக போகாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு காமிக்கலாக, ஒரு எமோஷனலாக, அதில் கொஞ்சம் அப்பப்போ சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓவராலாக ஒரு நல்ல ஒரு ரீசனான படம். நல்லா எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுண்ணா. அதில் ஹீரோயின் கேரக்டர் வந்து செம்மையாக நடிச்சிருந்தாங்க. கமலி அந்த கேரக்டர், அப்புறம் ஹீரோ, அப்புறம் அந்த வில்லன் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதில் ஒரு ஃபஸ்ட்டு சாங்கு சூப்பராக இருக்கும். அது நல்லா இருக்குது. சாங்கு நல்லா இருக்குது. டான்ஸு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபோக் சாங் மாதிரி இருந்தது. ரெண்டாவது இந்த லவ் சீனாக இருக்கட்டும், அப்புறம் லாஸ்ட்டில் அந்த ஹீரோயின் 2 பேரும் வந்து அழகாக வந்து இந்த தாலி கட்டுன்னு அந்த சீனாக இருக்கட்டும். ஸோ என் படம் நல்லா இருக்கும். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் நான் சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து விசிட் பண்ணலாம். நல்லா இருக்குங்க. படம் டிஃப்ரெண்டாக இருக்கு. இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படமாக தான் இருக்கு. ரெண்டுமே ஓரளவுக்கு ஓகே தான். லவ்வோ சென்டிமெண்ட்டும் ஓகே. கிளைமேக்ஸ் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு. புதுசாக டிஃப்ரெண்டாக இருக்கு. யாரும் இந்த மாதிரி பண்ணல. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஓகே, படம் சிங்கம் ஃபிர்தோஸ். இந்த காலத்துக்கான ஏற்ற படம் எடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருக்கு படமும். கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஃபைனல் கேரக்டருமே அந்த ஒரு பிச்சைக்காரி கேரக்டரும் நல்லா சூப்பராக கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன வந்து ஒரு வழி போகிறாங்களோ அந்த கான்செப்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க. மொரோவர் இந்த படத்தை நடிச்ச கதை நடிகை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் பல படமாக நடிக்கணும். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. எல்லாருமே புதுசு. பட் ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம்.
ஆமாம், ஒரு லவ் ஸ்டோரி சொல்லலாம், இல்லை அதில் வர ஒரு ப்ராப்ளம்ஸு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா போயிடும். ஹீரோயின் நல்லா இருக்காங்க. காமெடியும் ஓகே. படம் ஓகே. படம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த February 14 லவர்ஸ் டேக்கு என்ன கான்செப்டோ அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. ஆமாம், லவர்ஸான ஃபுல் அண்ட் ஃபுல் லவர்ஸ் படம் தான் அது. ஃபேமிலி படம் கிடையாது, லவர்ஸ் படம். நல்லா எடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஒரு கான்செப்டே என்னட்டு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இது. சரிங்களா? ஆமாம், படம் நல்லா இருந்துச்சு, பாட்டுகளும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாரும் கண்டிப்பாக வந்து தேட்டர் ஒரு வாட்டி வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள்.